நேற்றைய தொடர்ச்சி. கல்லை வீசிய கல்லெஞ்சக்காரனையும் மன்னித்து உயிர் பிச்சை அளித்த பாலயோகியை அழைத்து கொண்டு வெங்குசா தன் மாளிகைக்கு திரும்பினார். அடுத்த நாள் காலையில் வழக்கம்போல் வெங்கடேச பெருமாளுக்கு உரிய பூஜைகளை செய்தார். பாலயோகியை அருகில் அழைத்தார். குழந்தாய், நீ விரைவில் பற்பல அற்புதங்களை செய்யும் பெரிய மகானாக உயர்ந்து உலகத்திற்கே வழிகாட்டப் போகிறாய். உன்னை கோடானு கோடி பக்தர்கள் தரிசித்து பயனடையப் போகிறார்கள். என் மரணத்தை குறித்து கவலைப்படாமல் உன் பணிகளை தொடர நீ மேற்கு நோக்கிச் செல்லவும் என்று வெங்குசா கூறினார். தியான நிலையில் அமர்ந்த அவருடைய உயிர் பிரிந்தது. வளர்ப்பு தந்தையும் குருநாதரும் ஆகிய வெங்குசாவின் பிரிவு பாலயோகியை பெரிதும் வருத்தமடைய செய்தது. எனினும் ஒருவாறு மனதை தேற்றிக்கொண்டு சேலூர் கிராமத்திலிருந்து புறப்பட தீர்மானித்தார். சொந்த மகனானாலும் வளர்ப்பு மகனானாலும் தந்தையின் மறைவிற்கு பிறகு அவர் விட்டு சென்ற சொத்துக்களை எடுத்துக்கொள்ளவே ஆசைப்படுவது சாதாரண மக்களின் இயல்பு. பாலயோகி வளர்ப்பு தந்தையின் அரண்மனையிலிருந்து ஒரு பொருளை எடுத்து சென்றார். அது என்ன தெரியுமா? பாலயோகியை கொல்ல வீசிய செங்கல்லை வெங்குசா தன் ஆத்ம பலத்தால் அந்தரத்தில் நிறுத்தினார் அல்லவா? அந்த செங்கல்லையே பாலயோகி தன் குருநாதரின் நினைவாக தன்னுடன் எடுத்து சென்றார். குருநாதரின் கட்டளைப்படி மேற்கு திசையை நோக்கி பயணமானார் பாலயோகி. பாபாவை பெற்றெடுத்த தாய் தந்தைய தெய்வ பக்தியில் சிறந்தவர்கள். தந்தை ஹரிசாடே ஒரு வேத சாஸ்திர விற்பன்னர். 5 வயது வரை பாபாவை வளர்த்த இஸ்லாமிய பக்ரி அல்லாவின் கருணையை பெற்ற ஒழுக்கசீலர். 3ஆவதாக வளர்த்த கோபால்ராவ் தேஷ்முக் முற்பிறவிலேயே சிறந்த அருளாளராக விளங்கியவர். பூஜை மற்றும் யோக சாதனைகளின் வழி ஆன்மீக ஆற்றல்களை வளர்த்து கொண்டவர். பாபா தன் பாலபருவத்தில் பெற்ற அனுபவ அறிவு அவரை தலைசிறந்த பண்பாளராகவும் அருளாளராகவும் உயர்த்திவிட்டது. மேற்கு திசையில் நடந்த பாலயோகி மராட்டிய மாநிலத்தில் உள்ள அகமத் நகர் மாவட்டத்தில் கோபர்கான் வட்டத்தில் உள்ள ஷீரடி என்ற சிறிய கிராமத்திற்கு சென்றார். அப்போது பாலயோகி பாபாவுக்கு வயது 16. 1854ஆம் ஆண்டு பாலயோகி ஷீரடியில் ஒரு வேப்பமரத்தின் அடியில் வீற்றிருப்பதை சிலர் கண்டனர். அதிலிருந்துதான் பாபாவின் ஆதாரபூர்வமான வரலாறு நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே அதற்கு 16 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1538ஆம் ஆண்டில் பாபா பத்ரியில் திருவவதாரம் செய்திருக்க வேண்டும். ஷீரடி கிராமத்தின் ஊர் எல்லையில் இருந்த ஒரு வேப்பமரத்தின் நிழலில் பாலயோகி ஒருவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். நானா கோப்தாரின் தாய் முதலில் பாலயோகியை கண்டார். அவர் பாலயோகி பாபா பால் போன்ற வெண்ணிறத்துடன் அழகு பொருந்திய இளைஞராக காட்சியளித்தார் என்று கூறியுள்ளார். மேலும் சுறுசுறுப்பு மிக்க அந்த யோகி எவனுடனும் பேசவில்லை என்றும் எவருடைய வீட்டு வாசலுக்கும் செல்லாமல் வேப்பமரத்தின் அடியில் தியானத்தில் அமர்ந்திருந்தார் என்றும் நானா கோப்தாரின் தாய் விவரித்துள்ளார். ஷீரடியில் கண்டோபா என்ற பெயருடைய சிவனுக்கு ஒரு கோவில் உள்ளது. அடர்ந்த சோலைகளின் நடுவே அந்த கோவில் உள்ளது. பாபா முதலில் அந்த கோவிலில் தங்கி தியானம் இயற்ற விரும்பியுள்ளார். அக்கோயில் பூஜாரி அதற்கு அனுமதி அளிக்க மறுத்ததால் பாபா வேப்பமரத்தடிக்கு வந்தார். கண்டோபா சிவனிடம் ஷீரடி கிராமவாசிகள் மிகுந்த பக்தி கொண்டிருந்தனர். அவர்கள் மீது தெய்வீக சக்திகள் இறங்கி சாமியாடுவது வழக்கம். ஒரு முறை அவ்வாறு சாமியாடிய ஒரு கிராமவாசியிடம் வேப்பமரத்தின் அடியில் தியானத்தில் அமர்ந்திருந்த பாலயோகியை குறித்து வினவினார்கள். அந்த சாமியாடி கோவிலுக்கு அருகில் உள்ள ஓரிடத்தை சுட்டிக்காட்டி அந்த இடத்தை தோண்டி பார்க்கும்படி கிராமவாசிகளிடம் கூறினார். அவ்வாறே இந்த இடத்தை தோண்டி பார்த்தனர். அங்கு கீழே ஒரு செங்கல் தளம் இருந்தது. அதற்கு கீழே ஒரு நிலவறை இருந்தது. நிலவறையில் 4 உலோக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. வேப்பமரத்தடி பாலயோகி அந்த இடத்தில் 12 ஆண்டுகள் தவமிற்றியுள்ளார் என்று சாமியாடி கூறினார். அந்த நிலவறையை மூடிவிடுமாறு சாமியாடி கூறினார். அவ்வாறே நிலவறையை உடனே மூடிவிட்டனர். பாலயோகி பாபாவும், இது மிகவும் புனிதமான இடம், இது என்னுடைய குருவின் இருப்பிடம், முன்பு போல் மூடிவிடுங்கள் என்றார். பக்தர்கள் அந்த இடத்தை பாபாவின் குருநாதருடைய சமாதி என்று கருதுகின்றனர். கண்டோபா சிவன் கோவில் பூசாரி மகள்சாபதி பாபா ஒரு மகான் என்பதை உணர்ந்தார். அவர் பாலயோகியிடம் சென்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். தன்னுடைய நண்பர்கள் காசிநாத் மற்றும் அப்பா ஜோத்லே ஆகிய இருவரிடமும் கண்டோபா கோவில் பூசாரி பாலயோகியின் மகிமைகள் குறித்து கூறினார். மகள்சாபதி, காசிநாத், அப்பா ஜோத்லே ஆகிய மூவர்தான் முதலில் பாலயோகி பாபாவை அறிந்து போற்றினார்கள். இதன் தொடர்ச்சி நாளை தொடரும். ஓம் சாய்ராம்.